திரு ஸ்டாலின் பாரத பிரதமரை சென்னைக்கு அழைச்சி அங்க ஒரு கலைவாணர் பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினார். அப்போ கலை நிகழ்ச்சியெல்லாம் வச்சிருந்தார். அப்போ பிரதமர் நல்லவர். அதுக்கு பிறகு கேலோ இந்தியா யாரு உதயநிதி ஸ்டாலின் நடத்துறார். அதுக்கு பிரதமர் அழைச்சிட்டு வந்தாங்க. அதோட செஸ் ஒலிம்பியா அந்த இதுக்கு அந்த விளையாட்டுக்கு அங்க அழைச்சிட்டு வந்தார். அப்பெல்லாம் பிரதமர் நல்லவர். இப்போ தேர்தல் வந்துட்டா எதிரானவர். இப்படி நாடகம் ஆடிட்ட ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். சேர்ந்துட்டா மதவாத கட்சி திமுக 1999 அப்பொழுது பாரதிய ஜனதாவோட நாடாளுமன்றத்தில் கூட்டணி போட்டு வெற்றி பெற்று திமுக அமைச்சரானாங்க. படம் பாரு, கருணாநிதியும் முரசொலி மாறனும் எப்படி வாஜ்பாய்க்கு ஒத்துவதுறாங்க பாருங்க. ஐயா, அப்பெல்லாம் மதவாத கட்சியா தெரியல, பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சியா தெரியல. அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி. 2001 சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் வந்தது. அப்ப பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சது. ஆக இவர்கள் கூட்டணி வச்சா சரி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா தப்பு. ஆக கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது. இன்றைக்கு எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் விழுகின்ற வாக்கு சிதறாமல் நம்முடைய வேட்பாளர் கிடைச்சாதான் எதிரிகளை வீழ்த்த முடியும். அந்த வகையில் பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அண்ணா திமுக கூட்டணி அமைச்சிருக்குது. இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன. இப்படி பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை பாரதிய ஜனதா கூட்டணியிலே அங்கமிச்சு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று அண்ணா திமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும். அண்ணா திமுக பெரும்பான்மையோடு தனியாக ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதிப்பட தெரிவிக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.